ஏன் கால்நடைகள் இருக்குல்ல, ஆடு மாடு, அதை கால்நடைன்னு சொல்றோம். மனுஷனும் காலில் தானே நடக்கிறான், ஏன் அதை மட்டும் கால்நடைன்னு சொல்றோம்? நம்மளும் காலில் தானே நடக்கிறோம், ஆடு மாடும் காலில் தானே நடக்குது, ஏன் அதை கால்நடைன்னு சொல்றோம்? மனிதர்களை கால்நடைன்னு ஏன் சொல்றது இல்லை என்கிற போது குன்றக்குடி அடிகளார் சொன்னார், மனிதன் மட்டும்தான் விலங்குகளை தாண்டி சிந்தனையால் நடப்பவன், சேவைகளினால் நடப்பவன் என்று குன்றக்குடி அடிகளார் சொல்றார். அதுதான் நம்மளை ஐயப்படுத்துது. ஆனா அது ரொம்ப சாதாரணமானதல்ல. சேவை செய்வது, உதவுவது, பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அது வந்து விடாது. இறைவனே நினைக்கிறான், அது சாதாரண குணம் அல்ல. அதை உடைத்து கொடுப்பது மட்டுமல்ல, அதை பற்றி எந்த பிரங்கையும் இல்லாமல், புகழுக்கோ கர்வத்திற்கோ ஆணவத்திற்கோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் உதவுகிறீர்கள் பாருங்க. உங்கள் உறவுகளோடு இந்த அரங்கத்திற்குள் நீங்கள் நினைத்தால் படோபடமாக ஊடகங்களை எல்லாம் வச்சு இந்த உதவிகளை செய்திருக்க முடியும். ஆனால் அது அல்ல என் படைப்பு, என்னுடைய பிறப்பு, இந்த அமைப்பு என்பது சேவைக்கானது தான், புகழுக்கானது அல்ல என்று நினைக்கிறீர்கள். இதுதான் ரொம்ப சிறப்பானது.